பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 19வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நாகும் 1ஆம் அதிகாரம் வசனம் 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட உம்மாலை அபிஷேகம் பண்ணப்பட்ட உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், செபிக்கிற பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் தொடுங்க, அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வேலியடைங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. உம்முடைய அக்கினி சுவாலையாய் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய பரலோக திட்டத்தை இவர்களை கொண்டு நீர் நிறைவேற்றுவீராக தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தகப்பனே, உம்மாலே நாங்கள் ஒவ்வொருவர் உருவாக்கப்பட்டோம். எங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையானது சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்ம ஆதாயம் உண்டாகத்தக்கதா. ஆமீன் பிதாவே. ஆவியானவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்தை எங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவீராக என் தகப்பனே. ஆமீன். என் ஆவியானவர் எங்கள் சுய புத்தியை நம்பி ஜெபிக்காதபடி தெய்வ திட்டத்தை அறிந்தவர்களாக உம்மிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லுகிற வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆமீனப்பா. ஹல்லேலூயா. சுவிசேஷகனை நீர் விரும்புகிற தேவன். ஆமேனப்பா. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை இவர்களை கொண்டு நீர் செயல்படுத்துவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் ஏற்ற வேளைகளே நாங்கள் செலுத்தத்தக்கதான கிருபை தாங்கப்பா. ஆமீனப்பா. உம்மை பற்றுகிற பயத்தோடு நாங்கள் இருக்கவும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யுங்க. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தேவ இரக்கம், கிருபை, தயவு எங்களோடு இருப்பதாக. எங்கள் இந்திய தேசத்தை தேவன் ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையுள்ள கருத்துக்குள் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. எல்லா விதமான பொல்லாத கண்களுக்கும் யோசனைகளுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்தருளும். உலக நாடுகளிலே உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆமீன். என் ஆவியானவரே, ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. அவங்களோட மீறுதல் குறை குற்றங்களை மன்னிங்க தகப்பனே. நீர் ஆறுதல் படுத்தியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இறங்குவீராக அப்பா. உமக்கு சித்தம் இருக்குமானால் யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. ஆமீன். என் ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் தேவ சமூக பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் கர்த்தாவே நீர் வேலி அடைத்தருளும். அவங்களுக்கு வருகிற எல்லா விதமான போராட்டத்திலிருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உண்மை உத்தமமாய் அவர்கள் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. படிக்கிற பாடங்களிலே கவனம் செலுத்தட்டும் என் தகப்பனே. எல்லா விதமான மாயைகளிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமீன். என் ஆண்டவரை, மொபைலுக்கு அடிமையாகிறதும், கேம்ஸுக்கு அடிமையாகிறதும், இப்பேற்பட்ட காரியங்களிலே பிள்ளைகள் கவனம் செலுத்தாதபடி ஆமீன் படிப்பில் கவனம் செலுத்தத்தக்கதான கிருபை தாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபை தாங்க. தேவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. வஞ்சிக்கிற மனுஷருக்கும் பொல்லாத கண்களுக்கும் ஆண்டவரை பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வெளிப்பாடுகள், தரிசனங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அருள் புரிந்தருளும். உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.